ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கொய்யாக்காய் பறிக்க போகிறோம். இந்த கொய்யாக்காய் வந்து இந்த மரம் நாங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து குட்டியாக வாங்கிட்டு வச்சோம். 1 இயரில் ஃபஸ்ட் ஆகிட்டு காய் வச்சுருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பிஞ்சு வச்சுச்சுங்க. பூ எடுத்து நிறைய பிஞ்சு வச்சுச்சு, மொத்தமே கீழே விழுந்துச்சு. இதுதான் ஃபஸ்ட் ஆகிட்டு நிறைய பூ பூத்து நிறைய பிஞ்சு வச்சுச்சு. குட்டி குட்டியாக இருக்கும்போது மொத்தம் இருக்குங்க. பெருசானோன்னா எங்க இருக்குன்னு கூட தெரியல. இலை உள்ள போய் மறைஞ்சிக்கிச்சுங்க, எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. வாங்க பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு தெரிந்தாங்க எதுவும் இல்லை. பாருங்க, கண்ணுக்கே தெரியாம இருக்குது. பாருங்க, ரொம்ப ரொம்ப எம்மியானது, டேஸ்டா இருக்கும். இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்கும். இதை நம்ம இன்னைக்கு பறிக்க போறோம். வாங்க. எப்பவுமே நீங்கள் பறிக்கும்போது ஒரு இலையோடு தான் பறிக்கணும். அப்போ தான் கொய்யாக்காய் வந்து நல்லா இருக்கும். பார்த்தீங்களா? பாருங்க, பாருங்க எவ்வளோ பார்த்தீங்களா? இலையோடு வச்சு பார்க்கும்போது இலையும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் முத்து தான் கலர் லைட்டாக மாறி நம்ம கண்ணுக்கு தெரியுங்க. இந்த மாதிரி நிறைய இன்னும் இலைக்குள்ள மாதிரி இருக்குது. வாங்க பார்க்கலாம். பாருங்க, 2 இருக்குதுங்களாங்க. சின்னதாக இருக்கும்போது தெரியுங்க, பெருசாகிடுச்சுன்னா தெரியாதுங்க. அங்கே பாருங்கள், இன்னொன்று அங்கே பாருங்கள், மேலே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது மாத்திரம் இல்லைங்க, இன்னும் நிறைய இருக்குதுங்க. பாருங்கள், இதோ பார்த்தீங்களா? இதோ ஒன்று இருக்குது, பார்த்தீங்களா? இதோ ஒன்று இருக்குது. இதோ இங்கே கூட ஒன்று இருக்குதுங்க. இங்கே மேலே கூட ஒன்று இருக்குதுங்க. இன்னும் இங்கே ஒன்று இருக்குதுங்க. இன்னும் நிறைய இருக்குதுங்க. இங்கே பாருங்க, பாருங்க, இன்னும் 2 இருக்குது பாருங்க. இங்கே ஒன்று தாங்க இருக்குது. எங்களுக்கு கூட கன்ஃபியூஷன் ஆச்சுங்க. இங்கே ஒன்று இருக்குங்க. தூக்கி பார்த்தோன்னு தெரியுது, இவ்வளோ பிஞ்சு இருந்துச்சு, எங்கடா போச்சுன்னு பார்த்தா பின்னாடி கூட இருக்குதுங்க. பின்னாடிலாம் கூட இருக்குதுங்க. இப்போ இந்த டேஸ்டியான கொய்யாக்காவை நம்ம கட் பண்ணி சாப்பிட போகிறோம். இதை ருசி சூப்பராக இருக்குங்க. நர்சரியிலேருந்து வாங்கி வந்ததுங்க. குட்டியாக தாங்க வாங்கி வந்தோம். 1 வருஷத்தில் அழகாக வந்துருச்சுங்க. இந்த கொய்யாக்காய் இந்த கொய்யா மரம் எல்லா வீட்லேயும் இருக்கணுங்க. உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸும் இந்த கொய்யாக்காயில் இருக்குங்க. பாருங்க. சரி வாங்க, இப்படி நல்லா கழுவிடணுங்க. நல்லா கழுவிட்டு உடைக்கணும். அழகாக நிற்க வச்சுட்டு பொறுமையாக உடைக்கணும்.